Hi uravuglay, happy Sunday. சிக்கன் கறி அப்புறம் என்ன சிக்கன் 65 எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஏதாச்சும் இனிப்பாக சாப்பிடும் போல் இருக்குது. நம்ம சுகரை வச்சுட்டு வாய் எங்கே கண்ட்ரோல் ஆகுது. அதனால் சரி கஸ்டர்ட் பவுடர் இருந்துச்சா ஃப்ரிட்ஜில் செய்யலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன காய்ச்சின பால் நல்லா ஆறுனது ஒரு 1/2 லிட்டர் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கெட்டியாக இருக்க பாலே எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்காம. நான் வந்து குவான்டிட்டியும் கொஞ்சம் எச்சா கிடைக்கட்டும், கொஞ்சம் லூஸாகவே கிடைக்கட்டும். கஸ்டர்ட் எப்போவுமே ரொம்ப கெட்டியாயிரும், கொல கொலன்னு இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஃப்ரூட் கஸ்டர்டு செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். பால் வந்து இங்கே கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம கஸ்டர்ட் வந்து தனியாக பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டணும். அப்புறம் கரும் சர்க்கரை போட்டு செய்ய போகிறோம். அதுதான் ஸ்பெஷாலிட்டியே. பால் பொங்கிருச்சு uravuglay. இப்போ அந்த நம்ம கஸ்டர்ட் தனியாக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த பாலில் ஒரு 3 ஸ்பூனுக்கு டபுள் தி அமௌண்ட்டு பால் மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன பேஸ்ட் மாதிரி இல்லை, சும்மா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதில் ஊற்றணும். சிம்மில் வச்சுட்டேன் பாலை. கஸ்டர்ட் பவுடர் எங்கே வேணாலும் கிராசரியில் கிடைக்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும், வாங்கிக்கலாம். ரொம்ப காசும் வராது, ரொம்ப அமௌண்ட் வராது. 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் கஸ்டர்ட் பவுடர். தனியாக ஒரு கிண்ணத்தில் வெறும் பால், இது ஆல்ரெடி காய்ச்சி ஃப்ரிட்ஜில் ஜில்லுன்னு வச்சது தான். இப்போ அந்த சில்னஸும் போயிடுச்சு. நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் போடுறதுக்கு டபுள் இல்லைன்னா ட்ரிபிள் அமௌண்ட் பால் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த கட்டியே இல்லாமல், இப்படி கட்டியே இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாலில் பயந்துட்டேன், நேற்றே பால் பிரித்துருச்சா. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. கரும் சர்க்கரை வந்து ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் போடும்போது தான் கரும் சர்க்கரை மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்படி இது பண்ணால் பால் சில டைம் கெட்டுரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சிம்லேயே வச்சு அப்படியே கிளறி விடுங்க. வெயில் காலம் வந்துருச்சுன்னா அந்த பசும்பால் வாங்குறது ஒரு தொல்லையாக இருக்கும். எப்போ பெருத்து போகுனே தெரியாது. ஃபுல்லாக ஊற்றியாச்சு. நல்லா கிண்டி விடுங்க. அப்படியே கெட்டியாகும். நல்லா சிம்லே வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் ஐஸ்கிரீம் கரைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கிண்டி விடுங்க. அப்புறம் ஆற வச்சுட்டு தான் இதில் நான் கரும் சர்க்கரை போட போகிறேன். சூடோட கரும் சர்க்கரை போடாதீங்க, பால் வந்து பெருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, திரியாக அப்படியே வந்துடும். ஆறுனதுக்கப்புறமே என்ன ஃப்ரூட்ஸாக இருக்கோ, நான் வந்து மேங்கோ இருக்குது, பனானா இருக்குது, ஆப்பிள் இருக்குது, மாதுளம்பழம் இருக்குது, திராட்சை இல்லை அதனால காஞ்ச திராட்சை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கூலிங்காகவும் சாப்பிட்லான்ட்டு இருக்கோம், சூடாகவும் இப்போது எமர்ஜென்சிக்கு அர்ஜென்ட்டாக சாப்பிட்லான்ட்டு இருக்கோம். சரியா uravuglay? இங்கே பாருங்கள் uravuglay, நான் வந்து கெட்டி பால் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் பாயாசம் மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாகவே இருக்கட்டும். அப்போ தான் ஆளுக்கு ஒரு கிண்ணத்தில் எடுத்திங்கன்னா ஒரு 2 கப்பு ஆளுக்கு கிடைக்கிற மாதிரி. சூடாக தனியாக, சூடானா கொஞ்சம் வெதுன்னு தனியாக, அப்புறம் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காக தனியாக சாப்பிட்லாம் அப்படின்னு ஐடியாவில். அதனால இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நீங்கள் வந்து கெட்டி பால் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக, ஐஸ்கிரீம் கரைஞ்சா எப்படி இருக்கும் அதோடையே கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இது நான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும்னு செஞ்சுருக்கேன். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா பொங்கி வர மாதிரி இருந்துச்சு அப்படியே. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட போகிறேன். இன்னும் கெட்டி ஆயிரும், அப்புறமா காமிக்கிறேன் எப்படி கெட்டியாக இருக்குன்ட்டு. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுக்கு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டேன். இங்கே தனியாக அந்த செஞ்ச பாத்திரத்தில் அப்படியே இருக்குது. இதை ஃபேன் கடியில் வச்சு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக போடுறதுக்குள்ளே இதை ஆறட்டும் ஃபேனு கடியில் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருக்கேன். காஞ்ச திராட்சை, ஃப்ரெஷ் திராட்சை இல்லாதனால இது வந்து சூட்டோடையே காஞ்ச திராட்சையை போட்டுருவோம், அது கொஞ்சம் ஊறிடும்ல, ஊறி கொஞ்சம் பெருசாயிரும் அப்படின்ட்டு சூட்டோடையே போட்டிருக்கேன். இந்த காம்பெல்லாம் எடுத்துருங்க, இதை எடுத்துடலாம். பாருங்கள், ஐஸ்கிரீம் மாதிரியே கொஞ்சம் திக்காகுது பாருங்கள், இப்படி இருக்கும்.
காஞ்ச திராட்சை மட்டும் ஊறட்டும். இல்லை உறவுகளே, காஞ்ச திராட்சை அதில் போட்டேன். இது வந்து மாதுளம்பழம் எடுத்திருக்கேன், ஆப்பிள் தோல் சீவி எடுத்திருக்கேன், மேங்கோ எடுத்திருக்கேன், வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இங்கே வந்து முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரி ஆப்ஷனல் தான், நீங்கள் போடணுன்னா போடுங்க. இது வந்து டோட்டலாக 2ஆக டிவைட் பண்ணி வச்சுருக்கேன்ல, கூலிங்காகவும் ஹாட்டாகவும். ஹாட்னா வார்மாக சாப்பிட்ற கஸ்டர்ட் ரெண்டுக்குமே சேர்த்து எடுத்திருக்கேன். ரெண்டுலேயும் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள் எப்படி க்ரீமியாக வந்துருச்சு. எனக்கு இந்த மாதிரி தான் தேவை. நீங்கள் கெட்டி பால் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக வரும். எனக்கு இந்த மாதிரி இருந்தாலே போதும் அப்படின்ட்டு தான் எடுத்திருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் கரும் சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போ இது வந்து வார்மாக தான் இருக்குது. இதில் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒன்றும் திரிஞ்சு வராது பால். நீங்கள் ஒயிட் சுகர் போட்டும் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் வந்து நீங்கள் அந்த கொதிக்கும் உள்ள கஸ்டர்ட் போட்டு அப்போ கூட நீங்கள் ஃபைனலாக ஒயிட் சுகர் போட்டுட்டு இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு சுகர் இருக்கிறனால ஒயிட் சுகர் நான் யூஸே பண்ண மாட்டேன். அதனால தான் கரும் சர்க்கரை போட்டிருக்கேன். வாங்க சாப்பிட்லாம் உறவுகளே, வாங்க சாப்பிட்லாம் உறவுகளே. கரும் சர்க்கரை போட்டு கஸ்டர்ட் செஞ்சுருக்கேன். உங்கள் ஸ்ரீ அக்கா சண்டே ஸ்பெஷல். வாங்க சாப்பிட்லாம். இந்த ஃப்ரூட் கஸ்டர்டில் வந்து நான் காஞ்ச திராட்சை, முந்திரி, அப்புறம் மாதுளம்பழம், ஆப்பிள், வாழைப்பழம், மேங்கோ எல்லாம் போட்டிருக்கேன். கிவி ஃப்ரூட் இருந்தாலும் போட்டுக்கலாம். எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ஃப்ரூட் கஸ்டர்டாக சாப்பிட்டுக்கலாம். ப்ளெயின் கஸ்டர்டும் செய்யலாம். ஃப்ரூட்ஸே இல்லைன்னா ப்ளெயின் கஸ்டர்ட் செஞ்சு சாப்பிட்லாம். இது ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் போட்டு கஸ்டர்ட் செஞ்சு சாப்பிட்லாம். ஹெல்தி டெசர்ட்.